நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 14 and verse 8. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, யோசுவாவும் காலேபும் கூறின வார்த்தைகள் தான் இது. அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 பேரை போல துர்ச்செய்தியை பரப்பவில்லை, அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார், நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. இந்த காலை வெளியில் கூட உங்களுக்கென்று உரைக்கப்பட்டிருக்கிற முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஏன் தாமதமாகிறதுனாலே, தடைகள் வருகிறதுனாலே, துர்ச்செய்திகள் வருகிறதுனாலே சோர்ந்து போகிறீர்கள்? நிச்சயம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். கலங்காதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவரை விசுவாசித்தால் போதும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக எதற்காக அனுப்பினார்? நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து அற்புதமாய் வழிநடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்கிறதுனாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதோ, நன்மையான நாட்கள், விடுதலையான நாட்கள், சந்தோஷமும் சுகமும் நிறைந்த நாட்கள், எதிர்பார்த்து வாஞ்சித்து சோர்ந்து போய் கிடக்கிறார்களோ, அவைகளை சுதந்திரித்து கொள்ள அவர்கள் மேல் நீர் பாசம் உள்ளவராய், அன்புள்ளவராய், நேசிக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்த 2 பேர் அதை சுதந்திரித்ததைப் போல இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.